மக்களே, இப்போ நம்ம வந்து அஞ்சனா பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். அஞ்சுனாவா? அஞ்சுனா அது என்ன ஒரு பீச்சோங்க? அர்ஜுனா இதாங்க. இப்பெல்லாம் சுமாராக தான் இருக்குது. நைட் நேரத்தில் பக்கா வைப்பாக இருக்கும். எப்படி தெரியுமா இருக்கும்? செம்ம சூப்பராக இருக்கும். நிறைய அங்கே பார்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி லைட்டிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, பாட்டு போட்டு செம்ம டான்ஸ் ஆடுவாங்க. இதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது இந்த இது பாருங்க, எவ்வளோ இருக்கு பாருங்க. ஃபிஷர்மேன்ஸ் கோவ்னு ஒன்று வரும். போயிடுச்சு போல இருக்கு. இதாங்க கோவாவோட ஸ்ட்ரீட்டு. ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு எங்க இடத்துல இருந்து இங்க வர எங்களுக்கு பாத்தீங்களா, மேப்பு பின்னாடி வழி சொல்லுது. வந்தாச்சு. ராகேஷ் வந்து வண்டி பார்க் பண்றதுக்காக போயிருக்கிறாங்க. இது பேரு அங்க வந்து அர்ஜுனா அஞ்சுனா என்னென்னமோ சொல்லி தப்பா சொல்லிட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா நம்ம வந்திருக்கிறது அஞ்சுனா பீச். அஞ்சுனா இது வரட்டும் ராகேஷ். இதாங்க வழி. அப்படியே நம்ம போறோம். அஞ்சுனா பீச். நிறைய ஷாப்பிங் இருக்குது. ஆனால் ரேட்டெல்லாம் எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க. உங்களுக்கு பார்கெனிங் ஸ்கில்ஸ் இருக்குன்னா வாங்குங்க. இல்லைனா இது எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே எனக்கு என்னமோ கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. நான் சில இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தேன். மக்களே வந்தாச்சு. சன்செட் பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய பாரெல்லாம் இருக்கும். பாட்டு போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம கீழே இறங்கி இப்போ போகிறோம். சன்செட். வாவ், நம்ம வந்தாச்சு. பாருங்க இங்கே எப்படி இருக்குன்னு. இங்கே நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே மேலேருந்து இறங்கி இப்படிலாம் இறங்கி தான் நம்ம வரணும். வாவ், செம்ம வியூங்க. செம்மையாக இருக்கு. பாருங்க, இப்படியெல்லாம் நம்ம ஏறி தான் போக வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. ஆமாம் பாருங்க, கல் எப்படி இருக்கு பாருங்க. அந்த கல்லெல்லாம், இதெல்லாம் கல் சேரு மாதிரி இருக்குல்ல. ஆனால் இது எல்லாமே கல். கொஞ்சம் பொறுமையாக போகலாம். ஆக்சுவலாக தமிழ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாம் செட்டாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் கும்பலாக வந்திருக்கிறாங்க. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், எல்லாம் படிக்கிறவங்களா இருக்கலாம். நிறைய தமிழ் ஆளுங்க. இவனுங்க எங்கே போனானுங்கன்னு தெரில. இந்த ராகேஷும் அனிருத்தையுமே காணோம். கூடவே வரமாட்டானுங்க, முன்னாடி போயிடுவானுங்க. ஏன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வரோமா, அதனால நம்ம கூட இவங்க வரமாட்டாங்களாம். எங்கே போனானுங்க? ஐயோ, அங்கே போயிட்டு எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பராக இருக்கு அந்த பீச்சு. பீச்சு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு குளிக்கிறது, ட்ரெஸ் மாற்றுறது, சாப்பாடு ரிப்பீட்டு, இப்படியே போயிட்டு இருக்குது.
பாருங்களேன், கீழே ஃபுல்லாக எப்படி இருக்குது, ஒரு மாதிரி பிளாக்காக மண் மாதிரி இருக்குல்ல. ஆனால் அது எல்லாமே கல். தண்ணி அப்படியே அரிச்சிருக்கு. இதை அரிக்கும்ல கல் அந்த மாதிரி. மக்களே தெரியுதா? ஐயோ, ஜூம் அவுட் ஜூம் இன் ஜூம் அவுட் ஜூம் இன் ஆகிட்டு இருக்கு. தெரியுதா? சன் செட் ஆகுது. ஜூம் இன் ஜூம் அவுட்னு ஆகிட்டு இருக்கு. அர்ஜுனா என்ன பீச்சு தெரியாம இது அர்ஜுனா பீச். செம்மையா இருக்கு இல்ல? எனக்கு இந்த பீச் ரொம்ப ஹாய் மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக வந்து பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு பீச்சுக்கு போனோம். அங்கேயும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நாளைக்கு கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சரி ஓகே வெள்ளையை சாப்பிட்டுட்ருக்கோம். நாளைக்கு ட்ராவல் வேறு பண்ணணுங்கிறதுனால ப்ரெட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாம் அதுக்கப்புறம் பட்டர்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். அங்கே பீச்லேயே பார்த்திங்கன்னா நான் வந்து டீ குடித்தேன். அது என்ன டீடா அனிருத்து? தந்தூரி சாய் குடித்தேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை குடிச்சிருக்கேன். அது எங்கே குடித்தோண்டா? எங்கேயோ குடித்தோமே. சென்னையில் கோரக்காரனவரில் குடித்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே அவ்வளோவா நல்லா இல்லை, சுமாராக தான் இருந்தது. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பானிபூரி சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்து கொஞ்சம் நேரம் எங்களுக்குள்ளேயே நாங்கள் வைப் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் வரல. 10 மணி ஆமாம், 10 மணி ஆகிடுச்சு. வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அது எங்கேயோ பஞ்சம்னு ஒரு இடத்துலேருந்து வருதான். இன்றைக்கி இன்னும் தெரில, செம்ம ட்ராஃபிக்காக இருக்குது ரோடெல்லாம். நல்ல வேளை நாங்கள் முன்னாடியே வந்து எங்களோட ட்ரிப்பை முடிச்சிட்டோம். நாளைக்கெல்லாம் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் தான் நினைக்கிறேன். பீஸாக்காக வெயிட்டிங். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அன்றைக்கி ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததுனால என்னன்னு தெரில, பீஸா டெலிவர் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நாங்கள் எப்போவுமே பீஸா வந்து ஓவன் ஸ்டோரில் தான் ஆர்டர் பண்ணுவோம். ஏன்னா அங்கே தான் வந்து தின் க்ரஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஓவன் ஸ்டோரில் தான் ஆர்டர் பண்ணோம். பட் அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து குவாலிட்டியும் சரி டேஸ்ட்டும் சரி அந்தளவுக்கு நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, சாப்பிட்டோம்.